வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப டைமிங் கம்மியா செய்யக்கூடிய அல்வா தான். அதாவது இன்ஸ்டன்ட் அல்வா. இது மைதா மாவை வச்சு நம்ம பண்ண போறோம். உங்களுக்கு டைமிங் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த அல்வாவை நீங்க ட்ரை பண்ணுங்க. டைமிங் நிறைய இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய அல்வா ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் தரேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்க. அதுல இருந்து நீங்க எந்த அல்வாவை வேணாலும் நீங்க இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்க்கலாம். அதுவும் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் அல்வா நீங்க செஞ்சு வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்தாலோ இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்தாலோ இதை வீட்டுல செஞ்சீங்கன்னு சொன்னாதான் நம்ப முடியும். இது எந்த கடையில வாங்குனீங்கன்னு கேட்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த அல்வா. வாங்க இப்ப இந்த சூப்பரான இன்ஸ்டன்ட் மைதா அல்வாவை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்க வீட்டுல இருக்க எந்த கப்ல வேணாலும் நீங்க அளவு எடுத்துக்கலாம். மைதா மாவு கடாயில சேர்த்ததுக்கு அப்புறமா இத நல்லா லைட்டா வதக்கிக்கலாம். ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாவு கொஞ்சமா சூடு ஏறுனா போதும். கலர் மாறிடக்கூடாது. இந்த மாவுல உள்ள வெள்ளை கலர் மாறாம நல்லா சூடு பண்ணிக்கணும். அடுப்பை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கலாம். ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கினா போதும். இந்த மாவை நம்ம கடாயில எதுக்காக வதக்குறோம் அப்படின்னா நம்ம டைரக்டா அல்வா செய்யலாம். ஆனா அல்வா செய்யும் போது அந்த மாவோட பச்சை வாசம் நமக்கு அல்வால வரும். அதனாலதான் கொஞ்சம் இந்த மாதிரி மாவை வதக்கிட்டு நம்ம அல்வா செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு அல்வா நல்ல வாசம் கொடுக்கும். இந்த பச்சை வாசனை வராது. இப்ப பாருங்க, ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கோம். இப்ப கை வச்சு தொட்டு பார்த்தா இந்த அளவுக்கு நல்ல சூடு ஏறி இருந்தா போதும் மாவுல. இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல மாவை வதக்கிக்கலாம். இப்ப மாவு வேற ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. மாவும் நல்லா ஆறிடுச்சு. இது சூட்டோட இருக்கும்போது நம்ம தண்ணி ஊத்தி கலக்க கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எந்த கப்ல நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்ல 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கட்டி இல்லாம கரைக்கணும். அதனால மொத்தமா தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாம இந்த மாதிரி நல்லா தண்ணியா கரைச்சி எடுத்தாச்சு. இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம டைரக்டா அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அல்வா செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில நான் இந்த கப்ல 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு இதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க வெல்லம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுல பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதுதான் கரெக்டான அளவு. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல வெல்லம் கரைஞ்சு வர மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். எப்பயுமே அல்வா செய்யறதுக்கு ஒண்ணு நீங்க நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நல்ல அடி கனமான பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் அல்வா கிண்டும் போது உங்களுக்கு சட்டியில ஒட்டாம நல்ல ஈஸியா கிண்டுறதுக்கு வரும். இப்ப பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நல்லா வெல்லம் எல்லாம் கரைஞ்சு வந்துருச்சு. வெல்லம் கரைஞ்சு நல்லா கொதி வருது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வெள்ளப்பாக வடிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வெள்ளப்பாகுல தூசி கல்லு மணல் எல்லாம் இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளப்பாகு சுத்தமாயிடும். இப்போ அதே கடாயை நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க இந்த வெள்ளப்பாக கடாயில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாகு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் கிண்டிட்டு இருப்போம். அடுப்பை நல்ல ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷத்திலேயே பாகு நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம்ல அடுப்பை நல்ல சிம்ல வச்சுட்டு
நம்ம ஏற்கனவே வந்து தண்ணியில மைதா மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கோம். அதை வந்து ஒரு கையில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இன்னொரு கையில நல்லா வந்து கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மாவு ஊத்துன உடனேயே சட்டியில வந்து டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் வந்து அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஊத்த ஊத்த நல்லா கிண்டிட்டே இருக்கிறோம். இப்ப பாருங்க, எல்லா மாவையும் ஊத்தியாச்சு. நம்ம கிண்டிட்டே இருந்தாலும் லைட்டா வந்து அல்வா மாதிரி கட்டிட்டு வருது. இப்ப வந்து சிம்லயே வச்சுட்டே கிண்டுங்க. ஹை ஃபிளேம்ல வச்சிடக்கூடாது. அடுப்பை சிம்ல வச்சுட்டே கிண்டணும்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நல்ல திக்னஸ் ஆயிடும். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அல்வா வந்து நல்ல திக்காயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இதுல எண்ணெயோ இல்ல அப்படின்னா நெய்யோ சேர்த்துக்கணும். நம்ம எந்த கப்ல வந்து மாவு அளவு எடுத்தோமோ அந்த கப்ல அரை கப் அளவுக்கு நெய்யோ இல்ல அப்படின்னா ஆயிலோ சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சேர்க்கும் போது நீங்க தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் எடுத்துக்கணும். மத்த எந்த ஆயிலும் எடுத்துக்க கூடாது. நான் இன்னைக்கு வந்து நெய்க்கு பதிலா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன். இப்ப நம்ம எடுத்திருக்க நெய்யோ ஆயிலோ எதுவா இருந்தாலும் ஒரே நேரத்துல சேர்த்து கிண்டக்கூடாது. அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் நம்ம கிண்டணும். இப்ப வந்து நான் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல கைவிடாம கிண்டுவோம். இந்த எண்ணெய் வந்து நல்ல நெய்யோட சேர்ந்து நல்ல மிங்கிள் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் எண்ணெயோ நெய்யோ சேர்க்கணும். இப்ப பாருங்க, சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷமா கிண்டி இருக்கோம். எண்ணெயும் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருச்சு. இப்ப வந்து நம்ம அடுத்த ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எண்ணெயை சேர்த்து நல்ல 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெயும் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஏலக்காய் தூள் வந்து இதுல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுருவோம். இப்ப வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டியாச்சு. இப்ப வந்து 3வது பேட்ச் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊத்திருக்கேன். ஊத்துனதுக்கு அப்புறமா இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம தீபாவளி டைம்ல முக்கியமா செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸும் அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸும் நான் வந்து கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவா போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்ப லாஸ்டா வந்து நம்ம இருக்கிற மிச்ச எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு நல்ல 1 நிமிஷத்துக்கு கலந்தா போதும். கைவிடாம வந்து நல்லா கிண்டிக்குவோம். இப்போ 1 நிமிஷம் வந்து நல்லா கிண்டியாச்சு. இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்ப சூப்பரான மைதா அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இத ஒரு ட்ரேக்கு மாத்திக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே ட்ரேல வந்து ஆயில் தடவி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆயிலோ இல்ல நெய்யோ எதுனாலும் விருப்பப்பட்டதை நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ட்ரேல. இப்ப ரெடியான அல்வாவை வந்து ட்ரேல மாத்தினதுக்கு அப்புறமா ஒரு பேஸ்ட்ரி பிரஷை வச்சு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேல டாப்பிங்க்கு பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பை நான் நல்லா கொஞ்சம் 1-2 அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேல வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அதையும் பேஸ்ட்ரி பிரஷ் வச்சு நல்லா லைட்டா ஸ்மூத்தா பிரஸ் பண்ணி விட்டோம்னா இந்த அல்வாவோட மிங்கிள் ஆயிடும். இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வா வந்து கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம விருப்பப்பட்ட பீசஸா வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இந்த அல்வாவோட சூடு வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிடுச்சு. இப்ப நான் இதை வந்து வேற ஒரு ட்ரேக்கு மாத்திக்கிறேன். நீங்க வேற ஒரு பிளேட்டுக்கு வேணும்னாலும் மாத்திக்கலாம். மாத்திட்டு இதை வந்து நம்ம விருப்பப்பட்ட பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சூப்பரா கெட்டியா அருமையா வந்திருக்குன்னு. இந்த அல்வா வந்து ரொம்பவும் சாஃப்டா இருக்கும். அதே நேரத்துல சாப்பிட்டா வாயில வச்ச உடனே கரையிற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இத வந்து கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு நீங்க எல்லாருமே வீட்டுல ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.